அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவிழே தலம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்கா அபயம். சர்ணாஜி வணக்கம். ஜி வணக்கம். ராமலிங்க அபயமா ராமலிங்கா அபயமா எட்ட இருக்கு மாதிரி ராமலிங்கா அப்படின்றீங்க. அவன் கூப்பிட்டேன் வர. என்ன சாமி கேட்டா ராமலிங்க அப்படின்றீங்க, அப்புறம் எட்ட இருக்கு மாதிரி ராமலிங்கான்றீங்க. இப்ப என்ன அது எதுதான் நாங்க சொல்றது? இப்ப ராமலிங்காவா ராமலிங்கவா? ராமலிங்க அப்படின்னு நமக்கு தைரியம். ராமலிங்க அது கூப்பிடுறது கிட்டதான கூப்பிடல. இப்ப கிட்ட இருக்காரா எட்ட இருக்காரா? கிட்டதான் இருக்காரு, ரொம்ப கிட்ட இருக்காரு, பக்கத்தே இருக்காரு. ராமலிங்கா அப்படின்றோம். ராமலிங்கா இல்ல ராமலிங்கா ஏதோ ஓம் ராமலிங்காய நமஹ அது எப்படி? அது நமக்கு இல்லப்பா, வேற நம்ம ட்ரேட்மார்க் அது இல்ல. இல்ல அப்படி அது ஒரு மந்திரமா? ஐயே அது மாதிரி சொல்லணும். 2 லட்சம் சொல்லிட்டேன் அவன்கிட்ட, சொல்லாரா எவ்வளவு சொல்லிட்டேன். கேட்பாது, நம்ம பேச கேட்க மாட்டாங்கப்பா. சொன்னேன். நான் சொல்றேன் பாருங்க, 4 பேரு நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க. நம்மள பெற்றது ஆமா, நம்மள பெற்றது நாம பெற்றது நமக்கு வாய்ச்சது 4வது யாரு? சொல்லுங்க. ஒண்ணு வந்து நம்மள பெத்தது சாமி. நம்மள பெத்தவன் நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க, அவங்க தான் செய்வாங்க. அடுத்து நாம பெத்தது, சரி ரைட்டு. அடுத்து நமக்கு வாய்ச்சது 4வது யாரு? நம்ம தான். நான் சொல்றது கேக்குறது இல்ல. காலையில 4:30 மணிக்கு எதிர்த்து அலாம போட்டுட்டு அடைச்சிட்டு தூங்குற 4 பேர் நான் சொல்றது கேட்க மாட்டாங்க சாமி. அதனால நம்ம யாரு சொல்றதையும் நம்ம கேட்கணும்னு நம்ம வந்து விருப்பப்பட்டோம்னாக்கா அது தப்பு. கேட்டா சொல்றது நம்ம கடமை. கேக்குறான் கேட்கல, வர்றான் வரல. அரை மணி நேரம் ஒரு ஆர்கியூமெண்ட் தான் பொழுது போச்சு, வேஸ்டா போச்சு. எவ்வளவு சொன்னாலும் ஐயா உனக்கு வேணாயா அந்த வேலை, நான் பாத்துக்கிறேன் ஐயா வேணாயா அந்த வேலைலாம் கேட்கவே இல்லை. என்ன சாமி சொல்றீங்க திடீர்னு புது கதைய? எங்க சங்கத்துக்கு வரங்க. ஓ உங்க சங்கத்திலயா? அதான் சொல்றேன் சாமி. யாரு தகராறு? யாரு? நம்ம ஆளுதான், வெளியாரு யாரும் இல்லை சாமி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்றேன் கேளுங்க. சங்கம் வைக்கிறது, மத்தவங்களுக்கு போய் அறிவுரை சொல்றது, இது எல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம். முதல்ல நம்ம பயிற்சி பண்ணி தனுகரணாதிகளை கடந்து வள்ளலார் மாதிரி ஆவறத முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னது தோன்றா துணையா இருந்து என்ன செய்யணுமோ செய்வோம். முடிச்சு நம்மகிட்டே சக்தி இல்ல. என்னோட பர்சனல் சாமி, இது என்னோட பர்சனல், இதுதான் என்னோட ட்ரிக் பாக். உண்மையா? இது நான் வந்து இப்ப 1958 மாநில சங்கத்துல போய் திரும்ப முடியும். அதனாலதான் நான் வந்து லைக்கா எஸ்கேப் ஆகணும் பத்திரிகளா போன வருஷம். ஏன்னா சாமி எவனும் எவன் சொல்றது கேட்க மாட்டா. இவனுக்கிட்ட நம்ம ஏன் போய் மாறு அடிக்கணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்மளோட பயிற்சி முயற்சி படிக்கிறது இந்த வேலையை பார்க்க வேண்டியதா. செல்ஃபிஷ் சாமி என்ன செல்ஃபிஷ்? 10 பேர் வழிகாட்டாம நான் பண்ணா போறேன்னு இல்லைங்க. அதுதானே இப்ப யூடியூப்ல செஞ்சிட்டு இருக்கேன் இருக்கிற இல்லைங்க சாமி. நான் இருக்கிற இடத்துல இருந்து செஞ்சிட்டு இருக்கேன்னா இல்லையா, அது போதும். என்னால முடிஞ்சது இதுதான் சாமி. இந்த சங்கம் அங்கம் இதெல்லாம் இப்ப நான் இருக்கிற இடத்துல வச்சாக்க நான் இங்கேருந்து எங்கேருந்து யாரு வருவாங்க? நான் எல்லாம் மலையக்காரங்க. யாரு சங்கத்தை வைக்கிறது, யாரு நடத்துறது? அப்புறம் என்னது ஐயா சங்கம் வச்சாரு, அததான் இழுத்து ஊட்டு போயிட்டாரு ஐயா. என்னயா இல்லைங்க, ஐயா சங்கம் வச்சாரா? சரி என்னாச்சு சொல்லுங்க. இப்ப என்னாச்சு? நடக்குது. அவரு வச்ச சங்கம் என்ன ஆச்சு அத சொல்லுங்க. இந்த பூசி மலூர்ல வேண்டாம், நாங்க எல்லாம் கேட்டுட்டோம். இல்லைங்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்ப அவர் நடந்துச்சு அப்படின்னா எப்படி? எல்லாத்தையும் ஞான சபைய பூட்டிட்டு போயிட்டாங்க. இல்லைங்க இது முடியாது.
அப்ப நான் வரலாறுன்றது ஒண்ணு முக்கியமான கருத்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, எனக்கு நான் சொல்றேன் பாருங்க சாமி, சரியான்னு பாருங்க. மேபி நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கலாம். அதாவது அவரு சங்கம் வச்சது எல்லாமே எப்ப தெரியுமா ஆரம்பிச்சாரு? 19 அவரு அஹ், 65. ஆமா, அதாவது ஒரு 10 வருஷம் அவரு திருக்காப்பெறதுக்கு ஒரு 10 வருஷம் கடைசி தான். சரியா? ஆமா ஆமா, அதுக்கு முதல்ல அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சரிதான் இருந்தார். அகப்பணி தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இல்ல அப்ப கூட 10 பேர் இருந்தாப்பா. இல்ல 10 பேர் இருந்தாலும் அந்த மாதிரி சங்கம் வைக்கிறதுலாம் அது முதலே செய்யல. நம்ம எடுத்த உடனே முதல்ல சங்கத்துல ஆரம்பிக்கிறோம். சாமி, நான் வந்து ஒரு சங்கத்துல இருந்து ரொம்ப நாளா இருந்திருக்கேன். அங்க சங்கத்துல என்ன நடக்கும் A to Z நமக்கு தெரியும் சாமி. சங்கத்தை பத்தி என்ன தொண்டு அப்படி ஒரு தொண்டு பண்ணிருக்கோம் நம்ம. A to Z தெரியும். அதனால இந்த சங்கம் தங்கம் அதெல்லாம் வேண்டாம். தங்கமே அடையாறக்கூடிய சங்கம்லாம் கிடையாது சாமி. தங்கமே அடையாறக்கூடிய சங்கம்லாம் இல்ல. அப்படி இருந்துச்சுனாக்கா ஓகே, நான் ஜாயின் பண்றேன். இருக்கா சொல்லுங்க. தேடலாம். தங்கமே அடையாறக்கூடிய சங்கம்லாம் கிடையாது. ஆர்குமெண்ட் அதான் சொல்றேன் சாமி. தேவையில்லாத டென்ஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க, சொல்றது கேட்க மாட்டாங்க. உண்மைங்க, நான் சொன்னேன் இதெல்லாம் உனக்கு வேண்டாயா, போனியா சாமி வந்துரு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இவருடைய இன்ட்ரெஸ்ட் வேணாமா, இதெல்லாம் வேணாமா, அதெல்லாம் ஓனையா உனக்கு வேணாயா, அது நான் பார்த்துக்கிறேன் உனையே, அதெல்லாம் வேணாயா கேட்க மாட்டேங்குது. இவ்வளோ ஆர்குமெண்ட் எல்லாரும். வேறு கிளாஸ் டைம் ஆச்சு, முடுங்க கிளாஸ் டைம் ஆச்சு, எனக்கு ஆரம்பிக்கணும், அப்புறம் பேசிடலாம். கட் பண்ணா கூட ரீமேல் ரீகால் இப்போ கிளாஸ் ஏன் ரீகால் பண்ணுற வையா போன அப்படின்னு. சாமி, நான் இங்க இருக்கிறேன் சாமி. நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். இங்க நான் ஒருத்தர் தான் தமிழாளி. அதான் தெரியல. நான் ஒரு ஆளு தான். நான் யாரையும் பாக்குறது இல்ல. ஆன்லைன்ல 4 பேரை மீட் பண்றேன், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சாமி. 4 பேர் பேசுறோம், ஆணி வைக்கிறது பேசுறோமா, அதோட மத்ததெல்லாம் அகப்படியேதான். அகப்பணியை மட்டும் செய்வோம் சாமி. மத்த வேலை நம்மளுக்கு வேண்டாம். யாரையும் திருத்த வேண்டாம். முதல்ல நம்ம திரும்ப. நம்ம கிட்டே நிறைய குற்றம் இருக்கு சாமி. என்னது, எனக்கு நெட் விட்டு வர மாதிரி இருக்கேன். நெட் வேற சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி விடுங்க சாமி, நம்ம ஆரம்பிப்போம். படிக்குமா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். சொல் ஒழிய பொருள் ஒழிய கரணமெல்லாம் சோர்ந்து ஒழிய உணர்வு ஒழிய துலங்கா நின்ற அள்ளொழிய பகலொழிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே அதீத வாழ்வே நெல் ஒழிய பதர்கொள்வார் போல இன்ப நிறை ஒழிய குறைகொள் மத நெறியோர் நெஞ்ச கள்ளொழிய மெய்யடியர் இதயமெல்லாம் கலந்து கலந்து இனிக்கின்ற கருணை தேவே. இன்னைக்கு ஒழிய இன்னைக்கு ஒழியன்ற ஒரு வார்த்தையில வச்சே விளையாட்டாங்க. ஒழிய எப்படி பண்ண பாருங்க. இதுல முக்கியமான கருத்து இருக்கு. இந்த பாட்டுல முக்கியமான கருத்து இருக்கு. அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பண்ண ஆரம்பிக்கிறாரா? ஒழியன்ற ஒரு வார்த்தை வச்சு ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஏற்கனவே இல்லைங்க, என்ன பார்த்தோம்? கலந்து 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 பார்த்தோம். கலந்து பார்த்தோம். கடந்து கடந்து கடந்துன்னு பார்த்தோம். மகாதேவ மலை 1ஆம் திருமுறை ஆசாமி. 1ஆம் திருமுறை பார்த்தீங்களா? எவ்வளவு ஆழமான கருத்து இருக்கு. அதை படிக்க வேணாம்னு விட்டாங்களே. அதாங்க புரியாது. புரியாது. பரவாயில்ல சாமி, நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். வருங்கால சன்னதிகள் பாக்குறாங்க, பாக்கல. பாப்பாங்க. நான் என்ன தெரியுமா, முதல்ல போட்டு விட்டுறீங்க. அதோட அப்ப பார்த்தா பாரு, இப்ப ஒரு 40 ஆச்சு. இப்ப 40 வாரம் போயிடுச்சு. 40 வாரம் போயிடுச்சு இல்லையா?
40,000 எவ்வளோச்சு? 10 மாசம் ஆச்சு. இல்லைங்க ஒரு வாரத்துல எத்தனை வீடியோ வருது தெரியுமா உங்களுக்கு? சமி, எத்தனை வீடியோ அப்லோட் பண்றோம் தெரியுமா தெரியாதா? இதை பத்தி தான் பேசுறேன். இல்லைங்க, நீங்க இத பத்தி மட்டும் பேசுறது மத்ததையும் கன்சிடர் பண்ணு சாமி. நீங்க இத மட்டும் தான் பேசுறீங்க, நீங்க எப்படி சொல்லலாம்? இப்ப எனக்கு தான் அப்லோட் பண்ற எனக்கு தானே தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றது கேளுங்க. ஒரு வாரத்துல எத்தனை வீடியோ வருது? 1 2 3 4 வீடியோ வருது. 3 நாள் ஃப்ரீயா இருக்கு, சரியா? சரி, ஒரே டாபிக்க 2 இதை முதல் முடிச்சிருவோம் சாமி. இதை முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி அப்லோட் பண்ணி விடுவோம். அதுதான் சரிப்பட்டு வரும். சிறப்பு வெளியீடு இல்ல மறு வெளியீடு அப்படின்னு திருப்பி அப்லோட் பண்ணி விட வேண்டியதா? ஒரே டாபிக்க ஓடிட்டு இருக்கிற டாபிக்கே அதே திருப்பி விடுவாங்க. அப்படியே தள்ளி விடுங்க. அப்படி வினாவுடைய போடுங்க. வினாவுடைய போடும். சரி வாங்க படிமா சார். கொஞ்சம் லெஃப்ட்ல இது பண்ணணும் சார். கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் மறைக்குது. இப்ப ஓகே சார். இழுக்கலாம் முடியாது, பெருசாக்கி விட்டேன், அதான் பிரச்சனை. ஓகே. இறைவனை அனுபவத்தில் தான் உணர முடியுமே தவிர அதோ பார் என்று வெளியிலே காட்ட முடியாது என்கிறார் வள்ளலார். ஒவ்வொரு சமயமும் தனித்தனியாக தனக்கு என்று ஏற்படுத்தி கொண்டு வழிபட்டு வருகின்ற அத்தனை தெய்வமும் சிற்றபையில் ஏற்படும் அனுபவம்தான். சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அந்த இறைவன் வரக்கூடிய வீதியை வள்ளற் பெருமானார் அடையாளம் காட்டுகின்றார். மௌன திருவீதி வருவாயோ தோழி, வாராமல் வீண் பழி தருவாயோ தோழி என்பார். தன் மனதைத்தான் தோழி என அழைத்து நீ மௌனமாக இருந்தால் இறைவனை காணலாமே என்கிறார். ஏனெனில் இறைவனாகிய அருட்பெரும் ஜோதி மனம் கடந்த ஒரு பெரு வெளியில் அனுபவம் ஆகும். இல்லைங்கம்மா, இது என்ன இது அப்படியே கடல் மாதிரி போய்கிட்டு இருக்கே, இது எங்க முடிச்சிருக்கீங்க சவே? என்ன இது? சொல்லொழிய பொருளொழிய கரணமெல்லாம் சேர்ந்தொழிய, இது வரைக்கும் முடியா? உணர்வு ஒழிய இன்னும் முடிக்கலையா? இன்னும் இருக்கா? அப்ப படிங்க. உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரிகளிலும் இதே கருத்தை வலியுறுத்துகின்றார். அந்த மௌன திருவீதி அனுபவத்தை தான் இந்த பாடலிலும் உறுதி செய்கிறார். மௌன அனுபவத்தில் என்னென்ன செயல்பாடுகள் இராது. சொல் ஒழிய முதலில் வாய் பேசாது. பொருள் ஒழிய சொல் மட்டுமல்லாது அந்த சொல்லும் பொருளும் தோன்றாது. நினைத்தல், விசாரித்தல், தீர்மானித்தல், செயல்படுதல் என்ற தொழிற்பாடுகளையுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய அந்த கரணங்களும் செயல்பாடற்று ஒழியும். இல்லைங்கம்மா, போதும். இது ஏகப்பட்டது இருக்குது. இல்லைங்க, போத பாத்துருவோம். சரி, இது வரைக்கும் வந்துட்டாரு. இப்ப கரணம் எல்லாம் சேர்ந்து ஒழிய வரைக்கும் வந்துட்டாரு. இத பாத்துருவோம். சரியா தம்பி? சமே, இறைவனை அனுபவத்தில் தான் உணர முடியுமே தவிர அதோ பார் என்று வெளியிலே காட்ட முடியாது என்கிறார் வள்ளலார். எங்க சொல்றாரு? பொது உணரும் போதலால் விரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி. சரி, பொது உணர்ந்த பொதுலதான் உணர முடியுமே சொல்றாரு. தவிர அனுபவம் வரலையே வார்த்தை. அது சரி சாமி, பூர்வ மத்தியில தான் உணரதான் முடியும்ன்றாரு. தவிர அங்க அனுபவம்ன்ற ஒரு வார்த்தை வரலையே. இப்ப முதல் அகவல் திறக்கணும், அப்பதான் திருப்பி வரும்னு நினைக்கிறேன். போறதா இல்ல சாமி, அது ஒரு செட்டப் சாமி. இப்ப நில்லுங்க. இப்ப நம்ம சொல்றது நம்மளுக்கு மட்டும் சொல்லிக்கிறோமா இல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்க சொல்லிக்கிறோமா? அதை சொல்லுங்க போத, அப்புறம் முடிவு எடுப்போம் என்ன பண்றதுட்டு. சொல்லுங்க சாமி. நம்ம வாபஸ் எப்படி காட்டுவோம் சாமி? வருங்கால சந்ததிகள் மூப்பையா என்னமோ சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம கடந்து போக கூடாதுல்ல. அது தெளிவா சொல்லணும்.
காட்டுங்க சாமி, காட்டுங்க. முன்னாடியே வரைமாங்களது வாயா. இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்கா, இங்க பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு. இத பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. பன்னாட்டு பரவாயில்ல தெரியுமா, ஒரே மாதம் அங்க வாங்க முதல்ல. ஓ, அங்க வாங்களா? 6வது வரி. அது ஒரு கேள்வி. 6வது. கேரளா ஒருத்தர் என்னையா அங்க என்ன போட்டிருக்கு? தனுகர நாதிகள் அந்த பாட்டு எடுத்தீங்களே, அது நெல்லு இது பாப்போம் அப்புறம் வருவோம் அது பாட்டுக்கு. சமே சொல்லுங்க. ஒரே மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அற்புதம் ஜோதி. மனம் கடந்த பெருவெளி. இல்லை சாமி திரும்பி ஒரு படிக்க பாக்குறேன். ஒரே மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அறிந்ததும் அற்புதம் ஜோதி. ஓ, வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு. வேற மாதிரி அது அற்புதம் ஜோதி விடிஞ்சா எப்படி அது படிச்சீங்கன்னு தெரியல. ஸ்பீடு சவே வயசானவங்களா நாங்களா இருக்கோம், எங்களை கொஞ்சம் சிந்திக்க. வருங்கால சந்நிதிகள் அவங்கள சிந்திச்சு ஸ்பீட குறைங்க. ஏகப்பட்ட ஸ்பீடு. சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அங்கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கதையை சொல்லுங்க. ஒரே மனம் கடந்து பெருவெளி. அதான் மனம் ஏதாவது சொல்லிட்டே இருக்கு இல்லையா? சொல்லிட்டே இருக்கும். அது நின்றுச்சுன்னா சொல்ல அடந்து போச்சுன்னா வெளி சூன்யம் வந்துடும். சரி, சொல்ல அடந்தா சூன்யம் வந்துடும். அந்த சூன்யம் வந்ததுனாதான் அது அற்புதம் ஆட்சி பண்ணி ஓங்குமாங்க. அது ஆண்டு அரசாட்சி அங்க ஓங்குமா. சரி, அது மர அது எங்க வரும் சொன்னா அது வேற பொது வந்து பாருங்க. மரகத பெருள் எங்க வரும்? உடம்பு உள்ளதான் வரும் இல்லையா? ஆமா. இல்லங்க, அதுக்கு முதல்ல இது பார்க்க வேண்டாமா? தம்பி என்னையா கேட்ட சொல்லுப்பா, கேளு. அங்க மேல தனுகரநாதிகள் தாம் கடந்தறியுமோர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. கீழே என்ன போட்டிருக்கு? உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவ அதீத அருட்பெருஞ்சோதின்னு போட்டிருக்கு. இப்ப ஸ்டார்ட்ல சொல்லும் போது ஐயா என்ன சொல்றாருன்னா அருட்பெருஞ்சோதி அனுபவம் வாரு. ஆனா கீழே என்ன போட்டிருக்கு? அனுபவ அதீதம், அனுபவத்தை கடந்த நிலையில தானே ஆண்டவரை சொல்றாங்க. வருவோம். உடம்பு, உடம்புன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்கள். கர்நாதிகள் சொன்னா மனம், புத்தி, அகங்காரம், அகங்காரம் உள்ளம். தனுன்னு சொன்னா இந்திரியங்கள், உடம்பு. அதாவது மெய், உடம்பு. ஆமா, மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஓகே, இந்த 5 இந்திரியங்கள். கர்நாதிகள் சொன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது கர்நாதிகள். இந்த செயல்பாடு எல்லாம் கடந்து போனோம். அதாவது உடம்பையும் கடக்கணும், மனதையும் கடந்து போனோம், கரணங்களையும் கடந்து போனோம். ஓகே, கடந்து போனோம். கடந்தாதான் அறியக்கூடிய அனுபவம் தான் அற்புதம். அது என்ன சொல்றாருனாக்கா, இப்ப இந்த உடம்பையும் மனதையும் கடந்தாதான் நீங்க கடவுள்ன்ற அனுபவத்தை அறிய முடியும்ன்றாரா? ஆமா, அறிய முடியும். அப்ப இதனால வரைக்கும் நம்ம அனுபவிக்கவே இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல, அனுபவிக்கவே இல்லை. மனதுலதான் நின்றுட்டு இருக்கோம், மனதிலையும் உடம்புலையும். ஆமா, சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப அருட்பெருஞ்சோதின்றது ஒரு அனுபவம் தான். ஓகே, இப்ப இதை பத்தி சொல்லுங்க. இது என்னன்னா, அந்த அனுபவம் எப்படி வரும்னு சொன்னா, குடும்பத்துல உணர்வு ஏற்படலையா? நமக்கு தியானம் கத்துட்டோம்னா, தியானம் கத்துட்டா புருவமத்தில ஒரு உணர்ச்சி ஏற்படும். ஓகே, அந்த உணர்வை வச்சுட்டு அதெல்லாம் மற்றவங்க கடக்கணும். மற்றவங்க பேசுறது, கேட்கறது, மன உணர்வு செல்லா இடத்தில் அப்படி சொல்லுவாரு வல்ல, அந்த மாதிரி உணர்வுலாம் கடக்கணும். கடந்தா அந்த அனுபவத்துல அதீதமா அற்புதம் வரும். சரி, அனுபவத்தில் அதீதம் தான் அந்த பையன் கேட்கிறான். தம்பி நீ என்ன சொன்ன சொல்லுப்பா, நீ வழங்கிக்கிட்ட சொல்லி. அவன் என்ன சொல்றான்னு கேளுங்க. இல்ல சாத்த மூப்பா என்ன சொல்றாருன்னா கடவுள் அருட்பெருஞ்சோதி அனுபவம் ஒரு இங்க அனுபவ அதீதத்துல என்ன சொன்ன அதை சொல்லு. நீ அனுபவத்தை கடந்ததுதானே அனுபவ அதீதம். சாமி, அனுபவத்தை கடந்ததுதான் அனுபவ அதீதம். அனுபவத்தை முடியும்னு அர்த்தம் தம்பி. அனுபவத்தின் அதீதம் அருட்பெருஞ்சோதியா?
அதனுடைய முடிவுன்னு அர்த்தம். ஏன் அதீதம்னாலே நம்மள கடந்ததுதான் சொல்லுவாங்க. முடி. இல்ல இல்ல, அது அதுதான் முடிவானது. ம். சரி, ஓகே. நீ எப்படி கன்க்ளூஷனுக்கு வர கடந்ததுன்ட்டு? எங்க படிச்ச? என்ன கதை அது இல்ல சொல்லு. அதீதம்னாலே இது நீங்க சேட் ஜிபிடி கூகுள் எதுனா போட்டு பாத்துக்கோங்க. கடந்ததுதான் அதீதம் சொல்லுவாங்க நம்மள. தெரியல நான் அணுவம் கடந்தா என்ன இருக்குங்க தம்பி? அணுவம் தான் வரும். அணுவம் கடந்தா என்ன இருக்கும்? தெரியலையா பெருமாள் போட்டிருக்காரு, நான் ஒன்னும் அனுப்பிக்கல. இல்ல இல்ல, திரும்ப சொல்லுங்க. அதீதம்னா நான் முடிவுன்னு சொன்னேன். ம். அணுவம் கடந்ததுங்கிறீங்க. ஆமா. கடந்தாக்க என்ன தெரியும்? அணுவம் கடந்தா என்ன இருக்கும்? தெரியலையே, ஒன்னும் இல்லை நினைக்கிறேன். ஒண்ணுமே இருக்காது. சரி சரி சரி. என்னய்யா இப்படி பண்றீங்க? இது உரைநடையில சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகத்துல ஞான தேகத்துக்கு பராபர அறிவுன்னு பெருமான் சொல்லுவாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடவுளை பத்தி அட்டகத்துல சொல்லும்போது பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோன்னு சொல்றாரு. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னப்பா சமே? சரிங்கண்ணா. இதை முடிச்சிருவோம். இதை முடிங்க இதை முடிச்சிருப்பா தம்பி. நெல்லுப்பா, இதை முடிச்சிருவோம். நெல்லு. அனுபவ அதீதம்னா என்ன சாமி? திரும்பி சொல்லுங்க இப்ப. அனுபவத்திலே முடிவு சார். அதாவது சாமி, இப்ப ஒரு அனுபவம் இருக்குன்னா அது முடிவுல நீங்க அதாவது முடிஞ்ச அனுபவம் அப்படின்னாக்கா அருட்பெருஞ்சோதி தான். ஆமா, அந்த அருட்பெருஞ்சோதியை அடுத்த வரி பாருங்க. பொது உலகம் போதலால் பிரித்து அதில் தொண்டா அருட்பெருஞ்சோதினார். பொதுன்னா புறமத்தி, அதான் உணர முடியுமே தவிர, அந்த உணர முடியாது தவிர சரி பிரிச்சு அதுன்னு காட்ட முடியாதுங்கிற. அதுன்னு காட்ட முடியாது, வெளியில காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாதுன்னா மேல பாருங்க 59. ஏன் காட்ட முடியாதுன்னா தன்னை கடந்த அனுபவம். அது அனுபவத்தை எப்படி காட்ட முடியும்? காட்ட முடியாது, வெளியில காட்ட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சாமி, நான் ஒரு பழம் சாப்பிடுறேன், இனிக்குதுன்றதை நான் எப்படி காட்டுறது? எழுதியும் காட்ட முடியாது. நீ வாயில வச்சு பாரு, தெரியும். அவ்வளவுதான். அதனால அனுபவங்கிறது அதிகமானது அனுபவம். சரி சாமி, வெளியே காட்ட முடியாது. இப்ப அருட்பெருஞ்சோதி அனுபவமா இருக்கு அப்படின்னாக்கா அது நம்ம பேரொலியா பாக்குறோம், பொன்னொலியா பாக்குறோம், உள்ளொலியா பாக்குறோம். அது அனுபவமா அப்படின்னு? அனுபவம் தான் அது. அப்ப அதனால நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சித்த தேகம் கிடைக்குது, பிரணவ தேகம் கிடைக்குது, ஞான தேகம் கிடைக்குது, அமுதம் சாப்பிடுறோம். இதெல்லாம் அனுபவத்துல வருது. சரியா சாமி? அதாவது சாமி, விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிராந்தம், அதிக்கிராந்தம், இதெல்லாமே சரியா? நவநிலைகள். ஓகேவா? முடிஞ்சு தம்பி. கேள்வி உன் கேள்விய. அது என்னன்னா உரைநடையில சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் சொல்லிட்டு பெருமை ஒரு குறிப்பு வச்சிருப்பாரு. சரி, அதுல அந்த அறிவறிவை அதுல பிரிச்சு வரும்போது ஞான தேகத்துல பராபர அறிவுன்னு சொல்லுவாரு. ஞான தேகம் பராபர அறிவு. சரி, அட்டகத்துல நீங்க நம்மள பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு இடத்துல விளக்குவாரு. அந்த கண் முதல் புரியாத சொல்லிட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கடவுள் விளக்குவாரு சொல்லாத, பாட்டு நம்பர் சொல்லு. கண் முதல் பொறியால் மனம். ஓகே. அது அப்புறம் பராபர விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தவர். என்ன சொல்ல வரேங்க? ஞான தேகத்தால் கூட அந்த அந்த அறிவு இருந்தா கூட உணர முடியாதான்னு கேக்குறேன். ஏன்னா அதான் ஞான தேகம் கடைசி தானே. அதுக்கு மேல சாமி ஒரே நடையில சாமி இந்த சித்த தேகம், பிரணவ தேகம், நில்லுங்க சாமி. ஞான தேகத்துல பாருங்க, இங்க பராபர அறிவு அப்படின்னு ஒரு ஒரு அறிவை பத்தி சொல்றாரு. சரியா? இந்த பராபர அறிவு ஞான தேகத்துல கிடைக்குது. ஞான தேகம் தான் முடிஞ்ச முடிவு. சரியா சாமி? அதுக்கு மேல வேற எதுவும் தேகம் இருக்கா? இல்ல. இந்த பராபர அறிவை தவிர்த்து வேற எதுவும் மேலான அறிவு இருக்கா? இல்ல. பர அறிவு, பரம்பர அறிவு, பராபர அறிவு. சரியா? ஓகே, இதான் கான்செப்ட். ஓகே, இப்ப இந்த பையன் என்ன சொல்றான்னாக்கா, இந்த அஷ்டகத்துல என்ன சொல்லப்படுதுனாக்கா, பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர். பராபர அறிவாலே அதை விளங்காது அப்படின்னு சொல்ல வரான்.
இத பத்தி நீங்க பாருங்க, என்ன நினைக்கிறீங்க? அந்த பராபரம் வேற, இந்த பராபரம் வேற. ஆ இந்த சொல்லுங்க. பராபரம் அந்த என்னன்னா, பராபரம் சரி இல்லைங்க. இந்த பராபரத்தை விளக்கிறீங்க. இது என்ன பராபரம்? இது வந்து என்ன, பர அறிவு, அது மேலானது பரம்பரை அறிவு, மேல உள்ள பராபர அறிவு. ம். இது பராபரம் பிரிக்க கூடாது. இத பிரிக்க கூடாதுன்னா பராபரம் பிரிக்க கூடாதுயா. பராபரம் இருக்குல்ல, சமய இல்லைங்க. பர அறிவே எங்களுக்கு புரியல. பர அறிவு, பர அறிவு மேலானதுப்பா. மேலானது அறிவா? மேலாததுல இருக்கும். ஓகே. பரம்பரை அறிவு சமி சொல்லுங்க அதாவது, சமி. பர அது அடுத்து மேலாது பரம்பரை அறிவுப்பா. அது மேல அதுக்கு மேல வந்து பரம்பரை அறிவு. ஓகே. அதுக்கு அதுக்கப்புறம் மேல பராபரம், அது மேல பராபரம், அது மேல. அதுக்கு இந்த மேல அதாவது பராபரத்தை இது சமி. இருங்க, இந்த அதுல இங்க பராபரம் இருக்கு இல்லையா, ம். இது அப்படியே வச்சுங்க. இப்ப பாட்டுக்கு வாங்க, இல்ல அடுத்தது வாங்க. நான் எனக்கு விளங்குனது சொல்லிடுறேன். பர அறிவு, அதுக்கு மேல அதோட உயர்ந்தது பரம்பரை அறிவு, அதுக்கு மேல உயர்ந்தது பராபர அறிவு. சரியா? அப்படி ஆமா ஆமா சொல்லலாமா? ஆமா ஆமா, அதான் ஆமா, அதாவது வேற லெவல் அறிவு. சரியா சாமி? ஆமா ஆமா இது வந்து ஃபுல்லா கிடைக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல். ஆமா ஓகே ஆமா. சரி. ஓகே. இப்ப வாங்க. அடுத்தது வாங்க. இங்க தெரியுமா, இந்த இடத்துல வந்து நீங்க இந்த பாட்டுக்கு ஃபுல்லாவே விளக்கம் கொடுத்துருங்க சாமி. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கண் முதல் பொறியால், ம். கண்ணதோட பொறி இந்திரியம் இல்லையா, பொறி. பொறி. ஓகே. மனம் முதல் கரணம் ம். இல்லையா, ம். கரண கருவினால், அவன் பகுதியின் கருவால் ஒரு பாட்டு, ஒரு உயிர் என்ன புரிஞ்சு அர்த்தம் எண்டுல. ம். பரம்னா அறிவு, ம். சிவர் பரம்பரை உணர்வு, அது மேல. ம். புண்ணுதல் பறையால்னா, புண்ணுனா வெளி. சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இருங்க, வாங்க. புண்ணுதல் பறையால்லாம், புண்ணுதெல்லாம் புண்ணுனா வெளி. ம். மேல எண்ணுதல் புண்ணுதல் அர்த்தனால், பரத்தால், பரம்பரை உணர்வால், புண்ணுதல் பறையால், வெளியே பறை வரீங்க, பறை வருது பாருங்க. ம். பராபர அறிவு பறையாச்சா. ம். பராபர அறிவாள்னா இந்த இடத்துல வந்து பராபரம் ஒரே வார்த்தை இல்லை, இது ம். பர அபர அறிவு. பர அபர அறிவு. ஓ. உலகியல் அருளியல், உலகியலும் அருளியல் அறிவாலும் விளங்கு அறிவு கஷ்டம். அருளியல் அறிவாலும் முடியாதா? இல்ல முடியாது சொல்லலையே, அறிவு கஷ்டம், கஷ்டம். உலகான்னு சொல்லல, ம். கஷ்டம். சரி. அதான் அது தெரிஞ்சு அறிவாறு தெரிஞ்ச முடியாது, ம். அனுபவத்தை தெரிஞ்சுன்னா அர்த்தம். இல்லைங்க. விளங்குவது அரிதென உணர்ந்தோர், அதாவது உன் அறிவை கொண்டு நீ விளங்கிக்கின்னா முடியாதுப்பா, அது நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? ஆமா, அனுபவத்தை அடித்து படித்தல, அணுல இருந்து அந்த உணவுல. அன்முதல்னா என்ன? அணு சார் பூர்வபட்ச உணர்வு அனுபவம் இல்ல, அங்க இருந்து தடித்து படிச்சல, அங்க இருந்து தடிச்சு அந்த தடித்துனாக்கா அந்த அனுபவம் வந்து மேலோங்கி போதா? ஆமா ஆமா. ம். அப்படி சொல்றா. ம். இப்போ இந்த பாட்டு இல்ல, அந்த வெண்ணிலா பாட்டு அதை எடுங்க. இல்லைங்க, நீங்க இப்ப திருப்பி சொல்ற, நீங்க இந்த எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டே புரியல. இது முடிச்சிருக்கு சாமி, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப கண்ணால சார், இது ஓகே. மனமுதல் கரண கருவினால், கரணக்கருவுனா என்ன? கரணத்தை மையம், மனம் புத்தி சித்த அகங்காரம் தானே? மையம். ஓகே. அதோட பகுதியின் கருவால்னா ஒரு பாட்டு, கருவால்னா ஒரு பாட்டுல மையம் சார், கருண மையம் சார், மையப்புள்ளி. மையப்புள்ளி. ஓகே. என் முதல் புருட தரத்தினால் அப்படின்னா? ஆமா. என் முதல்னா என்ன? எண்ணத்திலிருந்து புருட தரத்தினால, புருடன் ஒரு அனுபவம். அது இப்ப பரத்தால அது அனுபவம், அது ஒரு அனுபவம். பரமன்றால ஒரு உணர்வால, பரம்பரை உணர்வு. ஓ, இந்த பரத்தால், புருட தரத்தினால், பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பரை உணர்வால். ஓகே. பின்முதல் பறையால். பறையால் யாரு சாமி இது? மனம், சக்தி, பறையொலி. பறையொலி என்பன மனதால். ஓ. அப்புறம் பராபரம், பராபரம்
ம். அப்புறம் உலகியல் அருளியல் அறிவாலும் அது விளங்குவது அறிவு. அதாவது சாமி இப்ப என்ன சொல்ல வர்றாருனாக்கா உனக்கு இல்ல, இல்ல, ம். கஷ்டம். இல்ல ஆ, உனக்கு உலகியல் அறிவில் இருந்தாலும் நீ அருளியல் அறிவில் எவ்வளவுதான் நீ படிச்சிருந்தாலும் நீ கற்றிருந்தாலும் உன்னால உணர்ந்துக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஆமா. ஆனா அதனால நீ அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் இத. அனுபவத்துல அணுவா வந்து பாரு உணர் முதல்ல ம். அது அணுவா தடிச்சு அதுல படிக்கிறது. நீ படிச்சேன்னா அங்க அனுப்பி வாங்குவோம். சரி சாமி, இது இந்த வரி யோகியின் இரு, இரு, இரு. அனுபவத்தில் இந்த வரி வச்சுங்க. அணுமுதல் சொன்னேன் இல்லையா, ம். வெண்ணிலா பட்டுடுங்கன்னு சொன்னேன். அன்முதல்னு அனுபவம்னு எப்படி சொல்ல வரீங்கன்றது இப்ப வெண்ணிலா பாட்டுக்கு போகணுமா? ஆமா, அதான் சொன்னேன். மகேஸ்வரி அம்மா சொல்லுங்கம்மா வெண்ணிலா பாட்டை. தன்னை வெண்ணிலாவே. இன்பம் ஒரு வெண்ணிலா அதானங்கய்யா ஆமா. தத்துவம். பதிகம் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். நான் அது 6ஆம் திருமுறை இல்ல. அதுல 5ஆம் திருமுறையில 1842 1842 இருக்கு. பதிகம் வந்து பாக்குறேன். பாட்டு நம்பர் 1842. 104 சார், 2ஆம் திருமுறை. 2ஆம் திருமுறையா? 104. இது எங்க இருக்குன்னே முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியல சாமி. 104வா? 2ஆம் திருமுறை. வெண்ணிலா. தலைப்பே வெண்ணிலாவா? சொல்லுங்க சாமி, பாட்டு எத்தனை? இந்த மாதிரிதான் இந்த பாட்டுதான் தெரியுது. இப்ப இது அனுபவம் அப்படியே கேட்போம். அப்படியே போங்க. அப்படியே பாடுவோம். இன்பமுற வெண்ணிலாவி பாருங்க. அதெல்லாம் அப்படி சொல்லி வர அது மொத்தம் வேணுமா உங்களுக்கு? இல்ல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியப்படல. இப்ப அன்முதல் சொல்ல வரீங்களா இல்ல என்ன கதை? பாட்டு மாத்துற சாமி, பாட்டை மாத்துறேன்னு இல்ல, எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலன்னா எப்படி பாட்டை மாத்தாம என்ன பண்ண வருவேன்? வெண்ணிலா பாட்டு விட்டாங்க, அதே மாத்துறீங்க. இல்லைங்க, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு இப்ப நீங்க வெண்ணிலா பாட்டுக்கு போறீங்க? எனக்கு அதான் புரியல. அது எடுத்தா தெரியும். எடுத்தாதான் தெரியுமா? சரி. எடுத்தாச்சாமி. கொஞ்சம் மேல பாருங்க, மேல போங்க. இன்னும் கொஞ்சம் போங்க. சொல்லுங்க. பாருங்க. எழுத்து 5 வெண்ணிலாவே ஊமை எழுத்து. எழுத்து ஓம் எடுத்தாச்சா? 56 வெண்ணிலாவே. சாமி நீங்க கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியல. திருப்பி ஒரு எழுத்து 5 வெண்ணிலாப்பா. ஓர் எழுத்தில் 5 என்பார் வெண்ணிலாவே. அது ஓம் சாமி. அதான் அது ஊமை எழுத்து. ஆமா, அது ஓம் 5 இது. ஓம்ல 5 காரங்கள் அப்படியே அடங்கிடும். ஓம்ல 5 காரங்க அடங்கிடும். ஓகே. அது ஊமை எழுத்துனாரா? அப்புறம் 56 இருந்தார் இல்லையா? அவர் எப்படி ஆடுறாரு, ஆடுற வண்ணம் எல்லாம் எப்படி ஆடுறாரு கேள்வி. அந்த ஆடுகின்றார். அந்த அவர் ஆதாரம் கிடையாது. அவர் ஆடுவன் எப்படியோ கேட்கிறாரு. எப்படி ஆடுறாரு? ஒரு மேடையில நின்று ஆடுறான்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல ஆடிட்டு இருக்கிறாரு. ஆமா, அது எப்படி ஆடுறாங்க? அடுத்த வரி பாருங்க. அடுத்த வரி பாருங்க. அணுவில் அணுவாய் இருந்தார் வெண்ணிலாவே. அந்த அணு கதை அணு கேட்டீங்களே, நாங்க கேட்டேன். அன்முதல் தடித்து அததான் சாமி முதல்ல இருந்து வந்துட்டு இருக்கு. நீங்க எதுக்கு அங்க வரீங்க அப்படின்ட்டு இந்த பாட்டை இந்த அன்முதல் அனுபவம் சொன்னீங்க. அதான் அண்ணன் கொண்டாரு. சரி, இங்க அணுல வருது. அதாங்க அவர் எப்படி சொல்ற பாருங்க. அப்படி பாருங்க. அணுவாய் இருந்தார். அணுவிலே அணுவோட சின்னதா இருக்கிறாரு. சரி, அப்புறம் பாருங்க அடுத்தது. இல்லைங்க, எங்கும் ஆகி நின்ற அவர் அணுவின் அணுவா இருக்காரு. ஆனா எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்றாரு. ஓகே. அப்புறம் 23 56 வெண்ணிலாவே. அம்பரத்தில் ஆடுகின்றார் வெண்ணிலாவே, என்னை ஆட்டுகின்றார் இம்பரத்தே வெண்ணிலாவே. 56 வெண்ணிலாவே. அணுவா இருந்தவரு அந்த வெண்ணிலாவே அவர் ஆட்டம். சரி, 56 அம்பரம் ஒரு புருவமத்தில் ஆடுறாரு. அவ்வளவுதான். சரி, ஆட்டம் பயன்படுத்துற
செமி எனக்கு உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு எந்த லிங்க் ஒண்ணும் கிடைக்கல. இப்ப என்ன அணு சொல்றீங்கன்னே புரியல. அணுவுக்கு சொல்லலாம் சார். ஆ? அணுவால் தடிச்சிருந்தா இருக்குல்ல, அண்முதல் தடித்து அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அணு வந்து அணுவா இருந்து தடிக்குது சார். அப்படி வாங்க சாமி. சரி நில்லுங்க. அணுவில் அணுவா இருக்கிறாரு. சரி சாமி. ஓகே. அதான் 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 எங்க தடிக்குது? எங்க வாயில தடிச்சு எல்லா இடத்தையும் பரவிடுச்சு. ஆ. அது அணுனால இருந்தாரு. ம். எங்கேயும் ஆயிருந்த எங்கேயும் ஆயிட்டாருன்னா எல்லாரும் அப்படியே உடம்புற பரவிடுச்சு. ம். மறுபடியும் அமர்ந்தாரு. அண்ணு சரி, படித்து இங்க அண்முதல் தடித்து படித்திடல வருது. அதான் அண்ணா தடிச்சுன்னா எங்கேயும் பரவி எங்க பரவி படியுது துவங்கும் அற்பழிஞ்சது. படிந்திரவா? இங்க படித்திரன்னு போட்டு விட்டாங்க சாமி. புக்ல படிந்திரவா இருக்குமா? படிச்சுதான் இருக்கும். படிச்சிடம் தான் இருக்கு. படிச்சுதான் இருக்கும். நீ படிச்சா புரிஞ்சிடும். ஓ, படிது. அந்த அனுபவம் வந்து சாமி அது பெரிதாயி எங்கும் பெருகி நிக்கும் போது தெரியுது. சரி, இப்ப பராபர அறிவுனாக்கா அபர அறிவு. பரனாக்கா உலகியல், அபரனா அருளியல். பரம்னா அருளியல், பரம்னா உலகியல். ஓகே தம்பி, இப்ப வா நீ கேளு. என்ன கேள்வி முடிஞ்சேன். என்னப்பா கேள்வி முடிச்சு? உனக்கு புரிஞ்சிருச்சா? தெளிவாயிட்டியா? வேற எது கேள்வி இருக்கான்னு கேட்டாக்கா கேள்வி முடிச்சுன்ற. ஆமா முடிஞ்சுட்டேன். தெளிவாயிட்டியான்னு கேக்குறேன். தெளிவாயிட்டேன். என்ன தெளிவாயிட்ட சொல்லு பாப்போம். நான் கேட்டது அந்த பராபர அறிவு, அது கையா பதில் சொல்லிட்டாரு. அது இல்ல, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அது சொல்லு, நான் பாக்குறேன். பர மீன்ஸ் இந்த இல்ல இப்ப நீங்க கேட்டல இந்த பராபர அறிவும் இதுவும் ஒன்னா இல்லையா? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, இது என்னது? அது வந்து பதிய அறிவு. இல்ல இது எதை பத்தி சொல்லுது? இந்த பராபர அறிவு எதை பத்தி சொல்லுது? எந்த பரவாரி இது என்ன புரிஞ்சுக்கிட்டே? இதெல்லாம் வந்து மேலான அறிவு. ஓகே, இது அது வந்து உலகியலும் அருளியலும். புரிஞ்சுட்டியா? தெளிவாயிட்டியா? ஆயிட்டேன். நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், நல்லா கேளு. இங்க பாரு, நீ அப்படியே பிளாங்கா இங்க இருக்கிறது தான் இதுன்னு நம்ம முடிவெடுக்க கூடாது. எப்போதும் வந்து அந்த கான்டெக்ட், என்ன பாட்டு என்ன கான்டெக்ட்ல அது பேசப்படுதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரே வேர்ட்டுக்கு ஒரே மீனிங் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப உதாரணத்துக்கு படின்னு இருக்கான் சாமி. படி முடி கடந்தனை பாரு இது பாருன அப்படின்னு வரும். அந்த படி வேற படி. படியில் உள்ளவரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த படி வேற படி. அப்ப இந்த கான்டெக்ட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரியா சாமி? அப்ப முள்ளா இங்க என்ன அறிவை பத்தி பேசிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க வந்து வேற மீனிங் வருது. இங்க வந்து வேற மீனிங் வருது. இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னாக்கா இதுக்கு மேல அப்படின்னு வருது. மேலான அறிவுன்னு வருது. இப்ப இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னாக்கா உலகியல் அருளியல் அறிவு அப்படின்னு வருது. சரியா சாமி? பரமார்க்கம் அறியேன் அபரமார்க்கம் வரும். நீங்க திறக்கிறேன். குரு இங்க பாக்க அங்க தாங்கிட்டு எங்க பாக்கணும்? இப்ப இங்கயா அகல போட்டா எங்க 10ஆம் பாட்டு எடுங்க. பாருங்க. பரமார்க்கமோடு பரமார்க்கம் அறியேன் மரணபயம் தீர்த்து முதலே போச்சு. அபரமார்க்கம் பரமார்க்கம், அபரம் பரமார்க்கம், பரமார்க்க உலகியல், பரமார்க்க உள்ள அருளியல். அபரமார்க்கம் வந்து என்ன சாமி? உலகியல். பரமார்க்கம் என்னது? அருளியல். சும்மா கேட்டு வச்சுக்கிறேன் சாமி, ரெக்கார்டிங் வச்சுங்க. அவங்கள குரு எடுங்க. ஆக மொத்தத்துல நீங்க பாட்டை முடிக்க மாட்டீங்க.
இருந்து காட்டுறேன். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலா அகவல் அகவல் அகவல். செந்திரும் நீ சொன்ன சாமி. இந்த வெண்ணிலா வந்து என்ன சாமி பேரொலியோ? அது ஒண்ணும் கிடையாது, சும்மா சும்மாவா? ஒரு குறுக்கு பேசணும்ல, முன்னிலை படிச்சு பேசணும்ல, அதுக்கே பேசுறாரு. குரு ஐயா இதானங்கய்யா பரமுடன் அபரம் பகரநிலை இவை என திறமுறை அருளிய திருவருட்குரு. வந்து பாருங்க. அதான் பரம்னு அபரம், அபரம் பரநிலை. பரம்னா உள்ளறிவு, அபரம்னா ஒரே அறிவு. இவை என்ன இதான் சொல்லி பகர்நிலைன்னா என்ன சொன்னது. சொன்ன நிலை சொல்லி அருள்தான் சொல்லுது, ஒன்றுதான் சொல்லுதுன்னு சொல்லி சொல்றது. அருளியும் சாமி நான் நினைக்கிறேன் இந்த அருளியல் உலகியல் வந்து, இந்த அருளியல் அறிவும் உலகியல் அறிவும் வந்து ரெண்டு விதமான அறிவு. ஆனா இதெல்லாம் கடந்ததுதான் இந்த பராபர அறிவுன்னு சொல்றது. மேல அருப்பெருஞ்சோதி. இப்ப உதாரணம் சாமி, எப்படி தவம் பண்ணணும், இப்ப ஆன்மீகம்னா என்ன, இப்ப ஜீவகாரணம் என்ன தெரிஞ்சுக்கிறதுலாம் அது அருளியல் அறிவு. இதை வச்சுட்டு இருக்கோம். ஆனா இது நம்ம அனுபவத்துல இன்னும் வரல. சரியா சாமி? சரி வாங்க நம்ம திருப்பி ட்ராக் எங்கேயோ போயிட்டோம். இதை முடிப்போம். இல்லைங்க, கொண்டு வழிபட்டு வருகின்ற அத்தனை தெய்வமும் சிற்றபையில் ஏற்படும் அனுபவம் தான். எல்லா தெய்வமும் சிற்றபையில், அதாவது சைவ முதலாக பாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து வாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி. சரியா சாமி? சைவ முதலாக எல்லா சமயம் சொல்றது எல்லாமே வந்து திருச்சிற்றம்பலத்துல உள்ள ஜோதியோட அனுபவத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் தெய்வம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதான் பிரச்சனையே. இப்ப அந்த இறைவன் வரக்கூடிய வீதியை வல்லற்பெருமானார் அடையாளம் காட்டுகின்றார். மௌன திருவீதி வருவாயா தோழி, வாராமல் வீண்பழி தருவாயோ. இது வந்து இந்த தோழி பாட்டு, தோழியை கூப்பிடுவாரு. சொல்லுங்க சாமி. மௌன திருவீதி. தன் மனதைத்தான் தோழி என அழைத்து நீ மௌனமாக இருந்தால் இறைவனை காணலாமே என்கின்றார். மௌனம் என்ன சாமி? உரைமனம் கடந்த நிலையா? அதாவது நீ கஜ 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 கஜன்னு பேசிக்கிட்டே இருந்தனாக்கா நான் எப்படி இறைவனை பாக்குறது? சாமி வல்லரு சொல்லுவாரு தெரியுங்களா, நான் அலங்கரிக்க போறேன் அப்படின்னு. இது அலங்கரிக்க வரும்ட்டு நான் இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன் சாமி. அது என்ன நில்லு, என்ன பண்ணுது தெரியுமா? நில்லுங்க, புருவ மத்தியை நினைக்கணும்ட்டு அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. சரி நீ கண்டுபிடிச்சிட்ட பாவி. இந்த வேலையை நீ புருவ மத்திய நான் பாக்கல சாமி. ஆனா புருவ மத்திய பாக்கணும்னு பாக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா சாமி? அது ஒரு அந்த வேலைய பாத்துருச்சு. அப்புறம் தான் பாக்குறேன், ஓ இது புருவ மத்திய பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப அலங்காரத்தை நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற எவ்வளவு நாள். நீ கண்டுபிடிச்ச சாமி, நீ கண்டுபிடிச்ச இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. தன் மனதைத்தான் தோழின்னு சொல்லிட்டாரு சாமி. சரியா? அதாவது நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தனாக்கா நான் கடவுளை பாத்துடலாம். வந்துரு, வாயை மூடிக்கிட்டு வா சாமி. இல்லைங்க நம்ம சரி வேண்டாம், அது நல்லா இருக்காது எக்ஸாம்பிள் கொடுத்தா. சரி எதுக்கு சொல்றேன், நம்ம கூட நம்ம வைஃபோ யாரும் வராயின்னு வச்சுக்கல, தொட போது வாயை மூடிக்கிட்டு வரியா நீ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இல்லைனாக்கா நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த போக முடியாது சாமி. கச்ச முச்சா இடையில பேசிட்டு இருப்பாங்க. ஒரே ஜாலியா பேசணும், பப்ளிக்கா பார்த்து இல்ல எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது சாமி. ஏன்னா நான் என்ன பேசுறேன்னு யாருக்கும் விளங்காது, அதனால தப்பிச்சிருக்கேன். உறைமனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலார் அகவல் வரிகளிலும் இதே கருத்தை வலியுறுத்துகின்றார். அந்த மௌன திருவீதி அனுபவத்தை தான் இந்த பாடலிலும் உறுதி செய்கின்றார். இந்த மௌன திருவீதி பாடல் வந்து என்னன்னாக்கா, மனசு நீ அமைதியாகிரு, மௌன அனுபவத்தில் என்னென்ன செயல்பாடுகள் இராது. அதாவது மௌனம் சாமி. இப்ப இந்த மௌன விரதம்ன்றாங்கல்ல, அது வாயை மூடிக்கிட்டு இருக்குது இல்ல, மனதை மூடிக்கிட்டு இருக்குது. இல்ல நம்ம வாயை மூடுறது இல்ல, மனதோட வாய மூடிக்கிட்டு இருக்க சொல்றது. சொல்லொழிய முதலில் வாய் பேசாது. ஆமா,
பேச மாட்டோம். ஓகே. பொருளொழிய சொல் மட்டுமல்லது அந்த சொல்லும் பொருளும் தோன்றாது. இதுதான் சாமி புரியல. சரி படிங்கம்மா. அடுத்து வேற ஆள் படிங்க. நன்றிம்மா மகேஸ்வரம்மா, நன்றி. நன்றி சார். படிக்கிறேங்க ஐயா. நினைத்தல், விசாரித்தல், தீர்மானித்தல், செயல்படுதல் என்ற தொழில்பாடுகளுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய அந்த கரணங்களும் செயல்பாடற்று ஒளியும். அவை நான்கும் ஒரு சேர செயல்பாடற்று நிற்பதையே சோர்ந்து ஒளிய என்றார். மெய், வாய். இல்லைங்கம்மா, சோர்ந்து ஒழிய கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. இல்லைங்க, கரணம் எல்லாம் சோர்ந்து பத்தி சாமி இல்ல. ஏன் இந்த சோர்ந்துன்ற வார்த்தையை பாய்க்கணும்? இல்ல, நான் நினைக்கிறேன் அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, களைச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாலும் இவன் அப்படியே கல்லு மாதிரி இருக்கிறானே. இப்ப நம்ம என்ன பண்றோம் சாமி? நான் என்ன பண்றேன்னு சொல்றேன்னு பாருங்க. தியானம் பண்ணிட்டே இருப்பேனா, திடீர்னு ஒரு எண்ணம் வரும், உடனே அவங்க பின்னாடியே அப்படியே போயிருவேன், கூட்டு போயிருவாங்க. கூட்டு போயிட்டு அங்க இருந்து வேற இடம், அப்படியே வேற இடம்லாம் சுத்தி பார்த்தாக்கா வேற எங்கேயும் இருப்பேன். அப்புறம் தான் அடப்பாவி நம்ம எப்படிடா இங்க வந்தோம் அப்படி திருப்பி வருவேன். இப்ப என்னன்னாக்கா அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, ஆனா நான் அவங்கள என்டர்டெயினே பண்ணல, சோர்ந்துட்டாங்க. இந்த சோர்ந்தொழியன்ற வார்த்தை சிறப்பான வார்த்தை. சரி சாமி, இங்க பாருங்க, சொல் மட்டுமல்லாது அந்த சொல்லும் பொருளும் தோன்றாது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? சொல்லுதான் பொருள் வரும். மனம் பேசிக்கிட்டு இருக்கு சாமி. பொருள் ஒழிய பாருங்க. வாய் நம்ம வாயால பேசுற சொல்லா இல்ல மனம் பேசுற சொல்லா? மனங்க சொல்ல வாயில பேசுறது, நம்ம பேசுறது. முதல்ல வாய் பேசாது, மனம் பேச இல்லையா? ஆமா, மனம் அதுவும் கிடையாது. இல்ல இப்ப இங்க சொல்லொழிய பொருளொழியன்றது வந்து நம்ம வாயா இல்ல மனமா? முதல்ல தான் வாய் போடுதுன்னா, முதல்ல வாய், வாய் பேசாது போட்டீங்க. ஓகே, அப்புறம் சொல் மாத்திரம் இல்ல, சொல் பொருள் சேர்ந்தாது மனம். ஓ, மனதுலதான் பொருள் இருக்குது. ஓ, அப்ப சாமி, அப்ப வந்து நீங்க தியான ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அப்ப அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுங்க. அதாவது இந்திரியங்களை, வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்களை சொல்லவில்லையே என எண்ணலாம் கரணங்களோ. ஓகே, படிங்கம்மா, படிங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்களை சொல்லவில்லையே என எண்ணலாம். கரணங்களே அடங்கி ஒளியும் போது இந்திரியங்களை இவ்விடத்து தனியாக சொல்லவில்லை. மருத்துவமனையில் மனிதன் செயல்பாட்டை நிறுத்தவே மயக்க மருந்து கொடுக்கின்றார்கள். மயக்க மருந்தினால் மயக்கம் உற்றிருப்பவரின் இந்திரியங்கள் எதுவும் செயல்படாது. இது நாம் காணும் காட்சி. கரணங்கள் அடங்கியவுடன் அந்த உணர்வும் போனதும் இரவோ பகலோ ஒன்றும் தெரியாது. நினைப்பு மறைப்பு எதுவும் இருக்காது. இந்த நிலையை அல் ஒளிய பகல் ஒளிய என்றார். அல் என்பது இருட்டு. ஓகேமா, நில்லுங்க தம்பி. நீ இப்ப இங்க எங்க வந்துட்டீங்க? அல் ஒளிய பகல் ஒளிய நடுவே நின்ற ஆனந்த அனுபவமே. பகலொழிய, ஓ, அல்லொழிய பகலொழிய, அதாவது இரவு பகல் இல்லாத இடம். சரி சாமி, நினைத்தல், விசாரித்தல், தீர்மானித்தல், செயல்படுதல் என்ற தொழிற்பாடுகளை உடைய மனம், புத்தி, சித்த, அகங்காரம் ஆகிய அந்த கரணங்கள் செயல்பாடற்று ஒழியுது. சரியா சாமி? அவங்களால செயல்பட சோர்ந்துட்டாங்க, முதல்ல பார்த்தோமே. அவை நான்கும் ஒரு சேர செயல்பாடற்று நிற்பதையே சோர்ந்து ஒழிய என்றார். சரியா? மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்களை சொல்லவில்லையே என எண்ணலாம். கரணங்களே அடங்கி ஒழியும் பொழுது இந்திரியங்களை சொல்லவில்லை. கரணங்களே அடங்கி ஒழியும் போது இந்திரியங்களை விடத்து தனியாக சொல்லவில்லை. அதாவது கரணமே அடங்கி போயிடுச்சு சாமி, அப்புறம் இந்திரியத்துக்கு என்ன வேலைன்றீங்களா?
சரி, மருத்துவமனையில் மனதின் செயல்பாட்டை நிறுத்தவே மயக்க மருந்து கொடுக்கின்றார்கள். மயக்க மருந்தினால் உற்றிருப்பவரின் இந்திரியங்கள் எதுவும் செயல்படாது. ஓகே, இது நாம் காணும் காட்சி. சாமி, நான் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டா? நான் மலை ஏற போனேன் சாமி. என்னோட கால் ஜவ்வு வருது, கால் அப்படி திரும்பிச்சு அந்த ACL. அப்ப நான் ஆப்ரேட் பண்ண போனேன் சாமி. ரெண்டுமோ சொன்னாங்க, இப்ப வைக்க போறோம், ஒரு 10 வரைக்கும் எண்ணுனாங்க. ஒண்ணுதான் எண்ணுனேன், அதோட முடிஞ்சுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிப்பு வந்துருச்சு சாமி. போட்டு அட்டிக்கிறாங்க ஆம்பர்ல. டீர் கட்டார் சத்தம் கேக்குது. அப்புறம் நான் கேட்டேன், என்ன சத்தம்? உடனே அவங்க சொல்றேன், டேய் முழிச்சிட்டாடா, திருப்பி வெய்யின்ற. திருப்பி வச்சாங்க. அதோட பெட்ல தான் போய் இருந்துச்சு. அந்த அடி அடிக்கிறாங்க போட்டு, சத்தம் அவ்வளவு கேக்குது. ஓகே சாமி, இது அனுபவம். யாருக்கு அந்த அனுபவம் இருக்கா? கரணங்கள் அடங்கியவுடன் அந்த உணர்வும் போனதும் இரவோ பகலோ என்றும் தெரியாது. ஓ, கரணம் அடங்கினோடனே இரவு பகல் எதுவுமே தெரியாது. சாமி, ராப்பகல் இல்லா இடத்தை வெண்ணிலாவே, நானும் இருக்க வேண்டுகின்றேன் எண்ணிலாவே, அது இதுதானா? இல்ல நினைப்பு மறப்பு இல்லாத இந்த நிலையை அல்லொழிய பகலொழிய என்றார். அல் என்பது இருட்டு. ஓகே ஓகே, யாரு படிச்சாப்ப? அம்மா படிச்சாங்க. நன்றி. அடுத்து வாங்க. நன்றிங்க. அடுத்து யார் படிக்கிறீங்க? எங்கேங்க? ஓ, நீங்க தானா? யாரும் ராஜ்குமார் வைட்டேன். படிங்க. வாக்கொழிந்து, வாக்கின் பொருள் ஒழிந்து. வாக்கொழிந்து, வாக்கின் பொருள் ஒழிந்து, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவற்றின் செயலும் ஒழிந்து, உணர்வும் ஒழிந்து, இரவு பகலற்ற நிலை தோன்றினால் அதன் நடுவே தோன்றும் ஆனந்த அனுபவமாக இறைவன் இருக்கின்றான். அந்த இறைவனுடைய வாழ்வு எவ்வாறு அதீதமானதோ அதே அதீத வாழ்வை இந்த அனுபவம் பெற்றோருக்கு அளிக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான். நெல்லையும் தொடாமல் யாரெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத பதரை உடுத்தி கொள்கின்றார்களோ அவர்களை போல இந்த மதவாதிகளும் எங்கும் நிறைந்து எங்கும் விளங்கும் பூரணத்தை, நிறைவை விட்டுவிட்டு பலனில்லாத சிறு சிறு தெய்வங்களை கொள்கின்றார்களே. மதவாதிகளின் கல்லான நெஞ்சு ஒழிய உண்மையான அடியார்களின் இதயமெல்லாம் கலந்து கலந்து இனிக்கின்ற கருணை மிகுந்த இறைவனை என்று வாயார பாடுகின்றார். எச்சமய முடிவுகளும் திருச்சிற்றம்பல அனுபவமே என்றும் ஒவ்வொரு சமயமும் கூறும் தெய்வம் தனித்தனியாக இல்லை என்றும் உணர்ந்த மெய்யடியார் தவம் செய்து பெற்றுக்கொள்ள அவர்கட்கு இன்பம் அளிக்கின்ற இறைவனே, தேவதேவனே. ஓ, இந்த ஒரு பத்திரி தான் முக்கியமான கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு சமே. எங்க வாக்கொழிந்து எங்க இருக்கு? ஓகே, வாக்கொழிந்து, வாக்கின் பொருள் ஒழிந்து, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவற்றின் செயலும் ஒழிந்து, உணர்வும் ஒழிந்து. இந்த உணர்வுன்ற என்ன சாமி? மன உணர்வா? ஓகே. இரவு பகலற்ற நிலை தோன்றினால் அதன் நடுவே தோன்றும் ஆனந்த அனுபவம் ஆகிய இறைவன் இருக்கின்றான். ஆக மொத்தத்துல நீங்க இந்திரியன கரணத்திலே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூரணமான அனுபவம் ஏற்படாது. சரியா? சரி, அந்த இறைவனுடைய வாழ்வு எவ்வாறு அதீதம்? இறைவனுடைய வாழ்வு எவ்வாறு அதீதமானதோ? அதீதமானதுன்னா என்ன சாமி? அதே வாழ்வை, அதீத வாழ்வை இந்த அனுபவம் பெற்றோருக்கும் அளிக்கக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். அதாவது சாமி, இந்த சிவானந்தம் சொல்றாங்கல்ல, அதாவது அவன் என்ன முடிவான ஒரு அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானோ அதை நம்ம பெறணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேற இல்ல. சரியா சாமி? இதுதானே வல்லாரு எனக்கு இது போதும்னு வர இங்க ஒரு இடத்துல.
சரியா? இது போய் பண்ணி பறித்தது. பண்ணியதவன் பழித்தது. சாமி அப்ப அவன் அனுபவிச்சுக்கிறது நம்மளுக்கு கொடுப்பானா? நாம தனி நம்ம அனுப்பிச்சிடலாம். அவன் கொடுக்குது. என்ன சாமி இத அழிக்கக்கூடியவனாகன்னு சொல்லிட்டு குடுக்கறதுன்றீங்க இல்லன்றீங்க. அது அவன் அன்னைக்குதான் சொல்றாரு ஐயா, அனுபவிக்கிறதா தவணை அனுப்பிச்சார். சாமி அவன் கொடுக்காம எப்படி நம்ம அனுபவிக்கிறது? அவன் என்ன வரையா என்னையா அது தவம் பண்ணாம வரும்னாக்கா அவன் கொடுக்காம எப்படி சாமி வரும்? அனுபவம் வந்துட்டே இருக்குப்பா, வந்துகிட்டே இருக்கும். ஓகே நான் பண்ணி வந்து சொல்லாம அவன் கொடுத்தான் சொல்றாரு. நெல்லையும் தொடாமல் யார் யாரெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத பதரை உடுத்தி கொள். என்ன சாமி இது நெல்லையும் தொடாமல்? என்னது இது நெல்லைனா? நெல்லுமா நெல்லை தொடாம பதர் இல்ல, பதர்னாக்கா அந்த கோசமா இருக்கும், உள்ளுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதை உடுத்தி கொள்கின்றார்கள். என்ன சாமி உடுத்தி கொள்கின்றார்களோ? அவர்களைப் போல இந்த மதவாதிகளும் எங்கும் நிறைந்து எங்கும் விளங்கும் பூரணத்தை நிறைவை விட்டு பயனில்லாத சிறு சிறு தெய்வங்களை கொள்கின்றார்களே. மதவாதிகளின் கல்லான நெஞ்சு ஒழிய. சமயம் கல்லான நெஞ்சா அப்படின்னா ஏன் இல்லைங்க? எங்க கல்லான நெஞ்சு இங்க இருக்கு? குறைக்கோள் மதநெறியோர் நெஞ்ச கல்லொழிய. ஏன் ஏன் இல்ல ஏன் அவங்க மருந்து கல்லுன்றாரு? எதனால? ஐயா தெரியுமே. இல்ல சாமி ஐயா தெரிஞ்சுக்கிட்டோம். எதனால அது கல்லு? இந்த கல்லுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்காங்க. கல் நெஞ்சக்காரானாக்கா அவன் கருணையே இல்லாதவங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு தானே? ஏன் நெல்லுங்க சாமி காசை பாப்பாங்க, நீங்க இதுதான் பண்ணுவாங்க மதவாதிகள். என்ன செய்யுங்க சாமி, ரெண்டு மதத்துக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை ஏற்படுமோ அதை பாத்துக்குவாங்க. அப்படின்னா அதனாலயோ பணம்தான். அதனாலதான் கல் நெஞ்சுக்காரங்க கருணையே உண்மையை சொல்றது இல்ல, அப்படியே மண்ணை போட்டு மறைச்சிட்டு இருக்கு. சரி, கல்லான நெஞ்சு ஒழிய உண்மையான அடியார்களின் இதயமெல்லாம் கலந்து கலந்து இனிக்கின்ற கருணை மிகுந்த இறைவனே என்று வாயார பாடுகின்றார். அடியார்கள் யாரு? உண்மையான அடியார்கள். எது தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்களா? எச்சமய முடிவுகளும் திருச்சிற்றம்பல அனுபவமே என்றும் ஒவ்வொரு சமயமும் கூறும் தெய்வம் தனித்தனியாக இல்லை என்றும் உணர்ந்த மெய்யடியார் தவம் செய்து பெற்றுக்கொள்ள அவர்கே இன்பம் அளிக்கின்ற இறைவனே. இப்போ உண்மையான இன்பம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மனம்லாம் ஒழிஞ்ச பிறகுதான் வருமோ? என்ன நின்று போச்சு? சரி சாமி ஒரு சம்மரியை கொடுங்க பார்ப்போம், திருப்பி ஒரு ரீகேப் பண்ணுவோம். ஒண்ணுனா வாங்க அப்படி. பாட்டு முடிஞ்சா தெரியலையா? சொல் வழியா பொருள் வழியா சொல்ல வாக்கு பேச்சு பேச்சாடு பொருள் அதெல்லாம் அந்த காலங்களுக்கு அதெல்லாம் கூட அதெல்லாம் சோர்ந்து நினைச்சு சோர்ந்து போச்சு. சொந்த ஒழிய அது பிடிச்சிருக்கு அந்த வார்த்தை சாமி. அப்புறம் உணர்வு ஒழிய விளங்குற அல்லொழிய அல்ல கல்லு பகல்னா நினைப்பு மறப்பு. அது ஒழிஞ்சுன்னா அது நினைக்கிறாங்க, ஆனந்தமா இருக்கிறாங்க. அதான் அதீத வாழ்வு, முடிஞ்சான வாழ்வு, முடிவான வாழ்வு. எப்படின்னு சொன்னா நெல்லை விட்டு பதம் எடுத்துலாம் பாருவத்த நெல்லை பதம் எடுப்பான் இல்லையா, நெல்லுக்கு பதம் எடுக்கலாம் பாருங்க. அது போல இன்பத்தில் இருக்க அது ஒழிய குறையக்கூடிய மதம் பெற்றவங்க, மத சார்பற்றவர்கள், அவங்க நெஞ்சு கல் மதத்தை ஒழிய மெய்யில உண்மை அடையிறதுனால அதே மாதிரிலாம் கலந்தாலும் இருக்கிறாங்க. அவன் கருணை சாமி
இப்ப இப்ப இந்த மதவாதிகளை ஏன் இங்க சொல்லணும்? அவங்கனாலதான் இந்த தவறு நடக்குதா? குழப்பி விட்டாங்க. இல்லைங்க, அதனாலயா? அனுபவத்தை 25 ரூபா சொல்ற பாருங்க. என்ன பண்றாங்க, இவன் வந்து உண்மையா அனுபவத்தை சொல்லாம வெவ்வேறு சாமியை காமிச்சு இழுத்து போறாங்கல்ல. ஓ, நம்ம பதினொரு மாதிரி விட்டு போறாங்க பாருங்க. அவங்க சக்கையை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. சரியா? பதம் கொடுக்குறாங்க. ஆனா இதுல இப்ப முக்கியமா சொல்லொழிய பொருளொழிய காரணமெல்லாம் சோர்ந்தொழிய. அதான் நல்லா இருக்குது சாமி. சோர்ந்துட்டாங்க நம்ம கிட்ட பேசி பேசி. அப்புறம் என்ன சாமி முடிச்சுக்குவோமா? கேள்வி இருக்கா மக்களே? நீங்க பார்த்ததுல எதுவும் கேள்விதான் கேளுங்க, எல்லாம் முடிச்சுக்குவோம். எங்க கேட்டாங்க, யாரையுமே கேட்டா கிடையாது. போ ஒன்னும் புரிய மாட்டேங்குது சாமி, ஒரு குழப்பமாவே இருக்கு. என்ன குழப்பம் இல்லை, அதையா ஐயா சொல் வழியா பொருள் வழியா கரெக்டாக ஓய்வு வச்சு மனம் ஒரே மனம் கலந்து போய் ஆன்மீகம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் வந்து சைவ நல்ல பலம் தத்தனையும் பதர் அப்படின்ட்டாரு. இல்ல அது பாட்டு புரியுது, அது எப்படி செய்யறது என்ன பண்றதுன்னா ஒண்ணு காட்டு விட்ட மாதிரியே இருக்கு. கரணத்தையும் கொடுத்துட்றாங்க, இந்திரியத்தையும் கொடுத்துட்றாங்க, அப்புறம் அதை அடக்குன்றாங்க. அது வேற அடங்க மாட்டேங்குது. அதை அடங்குனாதான் நீங்க வந்து பேரன்பத்தை அனுபவிக்கணும்ன்றாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு ட்ராப்பா இல்ல இது என்ன, அது எதுக்கு இருக்கு, இது இல்லைன்னா வாழ முடியாதா இல்ல வாழ முடியுமா அப்படின்னு நிறைய கேள்வி வருது. என்ன முடியும், ஒரு அழகு காமிச்சார்ல, நம்பிக்கையிலதான் சரியா, அந்த ஒரு நம்பிக்கையிலதான் நம்மால் ஒரு ஆள் அடைஞ்சிருக்காரு. லைட்ட போட்டாங்க முடிச்சுக்கோ. ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி சுற்றுலா ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.